யாரும் தவறா நினைச்சுக்காங்க. அதாவது பெண்கள் வந்து முன்னாடி போட்டு தலை ஃபுல்லா இருக்கப்போ வந்து முன்னாடி விடுற வழக்கம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழங்காலத்துல பேசிக்குள்ள பெண்கள், தாசிக்குள்ள பெண்கள், இவங்க கிட்ட இந்த ஒரு வழக்கம் இருந்தது. அவங்க மற்ற ஆண்களை கவர்வதற்காக அந்த மாதிரி பெண்களை முன்னாடி போடுறது, தலையில இருக்கப்போ வந்து முன்னாடி கொண்டு வைக்கிறது, இது வந்து ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. பெண்களை வந்து முன்னாடி போடுறது அளவு பண்ணாங்க. இந்த எடிட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. யாரோ பண்ணாங்க, நல்லா இருந்ததுன்றதுனால இதை யூஸ் பண்றேன். மற்றபடி இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா எனக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆண்களை அட்ராக்ட் பண்றதுக்காக பெண்கள் இப்படி பண்றாங்க, அதுவும் கணவன் இல்லாத பெண்கள் இப்படி பண்றாங்க. இது சரி, இந்த கண்டென்ட் விடுங்க. இது ஒரு மானங்கிட்ட கண்டென்ட், புதைக்கப்பட வேண்டிய ஐடியாலஜி. இதே மாதிரி ஆன்மீக சேனல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, அந்த கடவுளை வழிபடுங்க, இந்த கடவுளை வழிபடாதீங்கன்னு எக்கச்சக்கமா இருக்கு. நீங்களும் அதை ஃபாலோ பண்றீங்க. ஆனா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டா, ஏன்னா அவங்க சொல்றதை அவங்க ஃபாலோ பண்றதுனால ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம் நடக்குமான்னு கேட்டா நடக்காது. அப்புறம் ஏன் அவங்க ஃபாலோ பண்ணணும், அப்புறம் ஏன் நான் ஃபாலோ பண்ணணும்னு உனக்கு ஒரு கேள்வி வரலாம். தெரியல, ஒரு மாதிரி தெரியல. வந்ததுன்னா இப்பயாவது யோசி, இதுல இருந்து தப்பிச்சு ஓட வழியை